டெய்லி பாவியாக்கப்பட்டீங்களா? ஒரே ஆக்ட்ல பாவியானீங்களா? பழத்தை பறிச்சு தின்னாம பாருங்க. அந்த ஒரே செயலினாலே எல்லாருமே ஒட்டுமொத்தமா பாவியானோம்ல. அப்படித்தான் முடிந்தது என்று சொன்ன ஒரே செயலினாலே நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமா நீதிமானாக்கப்பட்டோம். நான் கேட்கிறேன், ஆதாம் பாவம் செஞ்சப்ப அவனும் சந்ததியும் நித்திய மரணத்துக்குள்ளாய் தள்ளப்படுகிறார்கள் சொன்னார்ல. இது சொன்னது ஆதாமுக்குள் மட்டுமா எதிர்கால சந்ததிக்கு சேர்த்தா? ஜட்ஜ்மெண்ட்ன்றது கடந்த கால நிகழ்வுக்கு தான். ஆனா ஜட்ஜ்மெண்ட் கடந்த காலத்தை பாதிக்குமா எதிர்காலத்தை பாதிக்குமா? சொல்லுங்க. ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டு வந்துட்டான், கொலை செஞ்சுட்டான். அவனே அவரு ஜட்ஜு சொல்றாரு 14 வருஷம் உள்ள வைக்க போறேன் பண்றாரு. நீ உனக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறேன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் ஃபியூச்சருக்கா பாஸ்டுக்கா? பாஸ்ட் செஞ்சதுக்காகத்தான். ஆனா எதை பாதிக்க போகுது? அது ஃபியூச்சர். அப்ப ஜட்ஜ்மெண்ட்னா ஃபியூச்சரை பாதிக்கிறது தானே. அப்படிதான் எல்லா மனிதருக்கும் நீதியை அருள்வதற்கேதுவான, ஜீவனை அருள்வதற்கேதுவான, நீதிக்கேதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப நீதிமான் என்பது ஒரு ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் சிலுவையில் உண்டானபடினால் அது எனது எதிர்காலத்தை பாதிக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் உனக்கு என்ன ஆசீர்வாதம் தள்ளி வீசிக்கிட்டே இருக்குன்னா அன்னைக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். ஏண்டா பழத்தை தின்னதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தப்ப மட்டும் குனிஞ்சு குனிஞ்சு வாங்கினா இந்த குரூப் உங்களையும் இழுத்துட்டு போவாங்க சார். அவங்களோட சேராதீங்க, கெட்ட பயலுக, கெட்டவங்க சாவாசம் வேணாம். என் மகனே, அறிவை தரும் போதங்களை விட்டு விலகச் செய்யும், அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை கேளாதே. அவங்க கூட சேராத. மோதி முதித்து விடு பாப்பா, முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா, இந்த மாதிரி ஒதுங்கி விடு பாப்பா. ஏன்னா எவனாச்சும் கேள்வி கேட்டானா 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் 6000 வருஷத்துக்கு பழத்தை தின்னான்றக்காண்டி எங்களே போட்டு தாக்குறீங்க, அதை வாங்கினேன் சார் நல்லா குனிஞ்சு குனிஞ்சு. ஏன்னா இந்த உலகத்திலே அதான் நான் சொல்றேன், பிசாசு மனுக்குலத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் மதம் என்ற ஒன்றை உருவாக்கினது தான். சினிமாவையும் இன்டர்நெட்டை உருவாக்கினது அல்ல, மதம்னு ஒன்று கொண்டு வந்தான் பாருங்க. அங்கதான் சிக்கி சின்னாபனமாய் சீரழிஞ்சது உலகம். இன்றைக்கு எங்கு பிசாசு தாண்டவம் மாறானா மதத்துக்கு பின்னாடி. கமலஹாசன் ரஜினிகாந்த் கழுத்து இருக்கிறாங்க, ISIS தீவிரவாதி தான் கழுத்து இருக்கிறாங்க. கமலஹாசன் கூட அன்பே சிவம்ட்டு போறாரு. ஆனா இந்த பக்தி அதை யாரே சொல்ல மதவாதிகள், இவங்க எல்லாருமே மதவெறி பிடித்தவர்கள். அவன் கிறிஸ்தவனா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இந்த உலகத்தில் ஆக்கிரமித்து வெறியாட்டம் போட்டு பிசாசு வெறியாட்டம் போடுகிற இடம் சினிமா இல்லையா, மதம். மதம். அதனாலதான் பாருங்க, தேவ ஜனங்களை அழிக்கிறதெல்லாம் மதம் தான், சினிமா கிடையாது. அவன் என்ன பிளான் பண்ணா, கடவுளை அறியாதவங்க எங்க வச்சு காலி பண்றது? சினிமாவில் வச்சு காலி பண்ணுவோம். விபச்சாரத்தை காலி, வேஸ்தனம் காலி, இதெல்லாம் காலி பண்ணுவோம். அறிந்தவனை காலி பண்ணணுமே, உள்ள காலி பண்ணுவோம். உள்ள வச்சு செய்வோம்னா, இந்த வச்சு செய்யறதுக்கு தான் அவன் மதம் ஒண்ணே கொண்டு வந்தான். நீங்கள் தேவனை பார்க்க வேண்டும் என்றால் முதலாவது மதத்தை விட்டு வெளிவர வேண்டும், மதத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அதனாலதான் யூத மதத்தில் இருந்தவனை வெளியே கொண்டு வந்து கிறிஸ்தவர்கள் பேர் வச்சாரு. கை தட்டுங்க. நீ யூத மதம் கிடையாது. நீ என்ன சொல்லிக்கிட்டு நானு? ஆகவே என்ன சொல்லிக்கிட்டு, நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரே தரம் செலுத்தின பலியினாலே ஃபியூச்சர், அதான் சொல்ல வரேன், ஒரு தடவை செஞ்ச பாவத்துக்கு ஃபியூச்சருக்கு அந்த பாவத்துக்கு எஃபெக்ட் இருக்குல்ல. அப்ப பழத்துக்கு எஃபெக்ட் ஃபியூச்சர்ல இருக்கும்னா சிலுவைக்கும் எஃபெக்ட் ஃபியூச்சர்ல இருக்கும்ல. அதான் நாங்க கேட்கிறோம். அவனுக்கு பிள்ளையா பிறந்தனால பழத்தோட எஃபெக்ட் அங்க வரும்னா, நாங்க இவருக்கு பிள்ளையா பிறந்தனால இதோட எஃபெக்ட் எங்களுக்கு வரும்ல. இதை ஏன்டா நம்ப மாட்டேன்ற? ஏன் டெய்லி 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 பழத்தை தின்னுட்டு இருந்தோம் நம்ம? ஆதாமுடைய பழம், ஆதாம் செஞ்ச பழத்தை சாப்பிட்டனால வந்த விளைவு உங்களுக்குள்ள டெய்லி மெயின்டைன் ஆகிறதுக்கு நீங்க காட்டுக்குள்ள போய் ஏதாச்சும் ஒரு பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் ஒண்ணுமே செய்வேனா, ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு நம்மளை காலி பண்ணுச்சு. அதைத்தான் நான் சொல்றேன், நீங்கள் தினமும் நீதிமான்களாக்கப்படவில்லை. ஒரே சரி இப்படி வரேன். நீங்க டெய்லி பாவியாக்கப்பட்டீங்களா? ஒரே ஆக்ட்ல பாவியானீங்களா? பழத்தை பறிச்சு தின்னாம பாருங்க. அந்த ஒரே செயலினாலே எல்லாருமே ஒட்டுமொத்தமா பாவியானோம்ல. அப்படித்தான் முடிந்தது என்று சொன்ன ஒரே செயலினாலே நாம் எல்லோரும் ஒட்டுமொத்தமா நீதிமானாக்கப்பட்டோம். ஒட்டுமொத்தமா நீதிமானாக்கப்பட்டோம். வாழ்க்கை முழுவதும் நீதிமானாக்கப்பட்டோம். இப்பொழுது நீதிமானாகத்தான் இருக்கிறீர்கள்.
உங்களால் உணர முடியாவிட்டாலும் அதை குறித்த கவலை எனக்கும் இல்லை, தேவனுக்கும் இல்லை. நீங்கள் நீதிமான்கள் தான்.